இப்போ ஒவ்வொரு வக்தோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீப்பா பார்க்கலாம். ஃபஜர் தொழுகைய சூரியன் உதயமாகறதுக்கு அப்போ வச்சிருக்காங்க. எப்படி சூரியன் உதயமாகி இந்த உலகத்துக்கே ஒரு வெளிச்சம் குடுக்குதோ, அதே மாரி அந்த நேரத்துல நம்ம உடம்புல அதிகமான ஆக்ஸிஜன் லெவல் ஏற்படும். அப்போ உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ஆக்ஸிஜன் போகும்போது, இப்போ உடம்புல நோயற்ற வாழ்க்கைய வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு நேரமா இருக்கு ஃபஜர் வக்த். அது மட்டும் இல்லாம, அந்த காலையில முழிக்கும்போது நம்மளோட எண்ண ஓட்டங்கள் ரொம்ப கம்மியாவே இருக்கும். அந்த நாள நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம்? என்ன மாரியான நாளா அது வரணும்னு சொல்லிட்டு உன்தன்மையில ஒரு நியத்தா வச்சு அந்த தொழுகைய ஆரம்பிக்கும்போது, அந்த நாள் முழுவதும் அந்த இறைவனோட பாதுகாப்பிலே அந்த நாள நம்ப கழிக்க முடியும். ஃபஜர் தொழுகிறது மூலியமா நம்ப உடம்புல இணைந்திருக்கிற அந்த ஆர்கன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லங். லங் பார்த்தோம் அப்படின்னா 5 எலமெண்ட்ல காற்றோட அசோசியேட் ஆயிருக்கு. சயின்டிஃபிக்கலாவே இது நுரையீரலுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல நுரையீரல் சிறப்பா செயல்படுறதுக்கும், நோயற்று இருக்கிறதுக்கும், சமநிலையில அது செயல்படுறதுக்கும் ஃபஜர் நேரங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம்.